Hi dear students, this is Hema. Welcome back to our channel utipz. Medical Selection Committee ல paramedical degree courses க்கு prospectus அப்படினு ஒரு இது வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இந்த prospectusல நமக்கு Medical Selection Committee வந்து நிறைய ஒரு இம்பார்ட்டன்டான அப்டேட் கொடுத்திருக்காங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷன்ல நிறைய ஸ்டூடண்ட்ஸ் கேட்ட டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிடுறேன். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இந்த மூணு கவுன்சிலிங்ல அட்டெண்ட் பண்றவங்களுக்கு எவ்வளவு சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் அண்ட் எஸ்எஃப் கிடைக்கும் அப்படின்னு கேக்குறீங்க. நம்மளுக்கு லாஸ்ட் 2 இயர்ஸ் டேட்டாவை பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து ஒரு 10,000 பேரை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ண கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 6,500 சீட்ஸ் வந்து அலாட் ஆகுது. அதுல 2,500 சீட்ஸ் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே உங்களுக்கு வந்து கிடைச்சி ஃபில் ஆயிரும். ஏன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து 2,500 சீட்ஸ் தான், மீதி எல்லாமே செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ். செகண்ட் ரவுண்ட்ல வந்து நம்மளுக்கு குறைஞ்சபட்சம் எத்தனை பேரை கூப்பிடுறாங்கன்னா அபோவ் ஒரு 20,000க்கு மேல கூப்பிடுறாங்க. எவ்வளவு சீட்ஸ் வந்து அலாட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 10,000 சீட்ஸ் வந்து அலாட் ஆகுது. சோ செகண்ட் ரவுண்ட்ல மேக்ஸிமம் உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் தான் இருக்கும். ரொம்ப ரேர் கேஸ்ல தான் கவர்மெண்ட் காலேஜஸ் சீட்ஸ் இருக்கும். அந்த கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப் கோர்சஸ்லாம் இருக்காது, டாப் கவர்மெண்ட் காலேஜஸும் இருக்காது. சோ அதே இது தேர்ட் ரவுண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கவர்மெண்ட் காலேஜஸ் செகண்ட் ரவுண்ட்ல கொஞ்சமாவது நம்ம எதிர்பார்க்கலாம். தேர்ட் ரவுண்ட்ல கண்டிப்பா கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் சீட்ஸ் தான் அதிகமா இருக்கும். இப்போ உங்களுடைய டவுட் வந்து கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத பத்தின டீடைல்டான வீடியோ வந்து நம்மளோட சேனல்ல ஏற்கனவே நான் வந்து போட்டிருக்கேன், அதை அட்டாச் பண்றேன், செக் பண்ணி. இம்பார்ட்டன்ட் அப்டேட் நம்மளுடைய மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங்ல நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணல, ரிஜிஸ்டர் பேமெண்ட் பண்ணல, அதே மாதிரி உங்களுடைய சாய்ஸஸையும் நீங்க லாக் பண்ணல அப்படின்னா நீங்க மீதி வரக்கூடிய எந்த ரவுண்ட்ஸுக்குமே நீங்க வந்து நாட் பெர்மிட்டட், நீங்க வந்து அட்டெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கறத நம்மளுக்கு இம்பார்ட்டன்டா சொல்லிருக்காங்க. சோ அதே மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல ரிஜிஸ்டர் பண்ணி சாய்ஸஸ் லாக் பண்ணி உங்களுக்கு சீட் வந்து அலாட் ஆகல அப்படின்னா நீங்க செகண்ட் ரவுண்டோ தேர்ட் ரவுண்ட்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஆனா நம்மளுக்கு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கறத நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. சோ நீங்க செகண்ட் தேர்ட் எல்லாம் பண்ண முடியாது, அட்டெண்ட் பண்ண முடியாது. செகண்ட் தேர்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு சீட்ஸ் வந்து மீதம் இருந்தா ரீ அலாட்மெண்ட், அதுக்கு பேர் வந்து ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங் சொல்லுவாங்க. அந்த ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங்ல நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து சீட் வந்து அலாட் ஆயிருக்கும் இல்லையா, சீட் வந்து கிடைச்சிருக்கும். அந்த சீட்டை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணலாம். எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணதுல கிடைச்சிருக்கு அப்படின்னா செல்ஃப் ஃபைனான்சிங் டு கவர்மெண்ட் காலேஜுக்கு நீங்க மாத்திக்கலாம். அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் டு அனதர் கவர்மெண்ட் காலேஜ் வந்து மாத்திக்கலாம். ஆனா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் டு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணி அதுல சீட் அலாட் ஆயிருச்சு, அந்த சீட் அலாட் ஆன சீட்டை நான் வந்து எனக்கு கிடைச்ச கோர்ஸ் வந்து பிடிக்கல, நான் சேஞ்ச் பண்ணணும், எனக்கு காலேஜ் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம், ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங்ல சேஞ்ச் பண்ணலாம். பட் சேஞ்ச் பண்றது வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் கிடைச்சி கவர்மெண்ட் காலேஜா மாத்தலாம், கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சி இன்னொரு அதர் கவர்மெண்ட் காலேஜுக்கு நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த மெரிட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுக்கு தெளிவாவே சொல்லியிருக்காங்க நோ ரீ அலாட்மெண்ட் ஃபார் எனி கோர்சஸ் வித்தின் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ். செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் டு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் சீட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. அவங்களுக்கு எந்த ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங்கும் கிடையாது அப்படிங்கறத நம்மளுக்கு இம்பார்ட்டன்டான அப்டேட்டா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டெலிகிராம்லயும் இன்ஸ்டாலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட்ஸையும் சரி எந்த அப்டேட் வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல மெத்தட் ஆஃப் செலக்ஷன், அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளவு சீட்ஸ் வந்து நம்மளுக்கு இட ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க, இதுக்கு எவ்வளவு சீட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற வீடியோவை வந்து டீடைல்டா பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.